السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: يكون في آخر الزمان أمراء ظلما ووزراء فسقا وقضاة خوانا وفقهاء كذبا، فمن أدركهم منكم فلا يكونن لهم عريفا ولا جابيا ولا خازنا ولا شرطيا، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك حمي يا رسول الله، وعليك حمي يا رسول الله، وعليك حبا يا رسول الله من عند الله صلاة الله معها تحيته سلام الله، إجلال قدرك عاشقا تفخيما، صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பு மல்முன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளைய கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணேத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் இங்கே பள்ளியில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரத்தில் SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் என்கிற அடிப்படையில் வாக்காளர் சீர்திருத்த சிறப்பு முகாம் என்கிற அடிப்படையில் நாடு முழுவதும் இன்றைக்கு அதை செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அது சம்பந்தமான சில செய்திகளை கடந்த வாரத்தில் உங்களுக்கு நாம் சொல்லி காட்டினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால், இன்றைக்கெல்லாம் நடைபெறக்கூடிய இந்த நிலைப்பாடுகள், மக்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்கள், மக்களுக்கு எதிராக தீர்ப்புகள் எழுதுகின்ற நீதிபதிகள், மக்களினுடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய பார்ட்டி ஜெயிக்க வேண்டும், தன்னுடைய ஆள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான பொய்களை இட்டுக்கட்டி பேசிக்கொண்டு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்கீல்கள், இப்படியாக பல்வேறு தரப்பு மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால், ஆளும் வர்க்கமும் அதற்கு துணை போகக்கூடிய எல்லா பதவிகளும் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு தங்களுடைய அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் இருந்து தனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அந்த சமூகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து காட்டியதோடு மட்டுமல்லாது,
வருங்காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதை தன்னுடைய இறைவனிடத்தில் இருந்து நம்முடைய ரப்பான அல்லாஹ்விடமிருந்து வகியாக பெற்றுக்கொண்டு கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை இந்த உலகத்தில் அற்புதமாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு சென்ற அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்தில், அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய் திருநாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யகூனு ஃபீ ஆகிரி ஸமான், தோழர்களே, கடைசி காலகட்டம் என்பது ஒன்று வரும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு கடைசி காலகட்டம் என்பது ஒன்று வரும். அந்த கடைசி காலகட்டத்தில் சில வகையான மனிதர்கள் இந்த உலகத்திலே தென்படுவார்கள். அது யாரெல்லாம் என்பதை நபி அவர்களே வரிசைப்படுத்தி காட்டுகிறார்கள். முதலாவதாக சொன்னார்கள், உமராவு ஸுல்மா, அநீதம் இழைக்கக்கூடிய தலைமை இந்த உலகத்திலே மேலோங்கும் என்பதாக சொன்னார்கள். ஆளும் வர்க்கத்தினர்கள், ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். தங்களுடைய சுயநல போக்குக்காக வேண்டி மக்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய, அதுதான் உமரா ஸுல்மா, அநீதம் இழைக்கக்கூடிய அந்த அட்டுழியக்கார அயோக்கியத்தனமான தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருப்பார்கள், வெளிப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த நாடு என்று சொன்னால் இந்த நாட்டில் அல்ல, இந்த உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வருவார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, மக்களை பற்றி சிந்திக்காத, மக்களுடைய மன உணர்வுகளை பற்றி புரிந்து கொள்ளாத அந்த பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஉஸராஉ ஃபஸகா, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லி மக்களிடத்திலே தான் வெற்றி பெறுவதற்கு எந்த அளவிற்கு அவர்களிடத்திலே தாழ்ந்து போக வேண்டுமோ அப்படியெல்லாம் தாழ்ந்து போய் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ததற்கு பிறகு இவர்கள் எல்லாம் எப்படி மாறிவிடுவார்கள் தெரியுமா? நாளை நம்முடைய தொகுதி அமைச்சராயிட்டு அவரிடத்திலே நம்முடைய தேவையை முற்படுத்தி அவரிடத்திலே அதை பெற்றுக்கொள்ளலாமே என்று நாமே போனாலும், யார் வாக்களித்த நாமே போனாலும் அவர்கள் இன்கம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். இதை நான் சொல்லவில்லை, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஉஸராஉ ஃபஸகா, லஞ்சம் பெறுகிற, எதற்கெடுத்தாலும் ஊதியம் இல்லாமல் வேலை செய்யாத அமைச்சர்கள் எல்லாம் வருவார்கள். காசு கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து கொடுப்பார்கள். லஞ்சம் பெறுகிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அன்றைக்கு வருவார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகுலாத்துன் ஹவனா, இவர்கள் எல்லாம் மோசடி செய்யக்கூடிய, மோசடியான, அக்கிரமம் புரியக்கூடிய, உண்மை எது பொய் எது என்பதையெல்லாம் புரிந்துணர்ந்து கொள்கிற அந்த சிந்தனையெல்லாம் போக்கிவிட்ட நீதிபதிகள், அரசுக்கு ஒத்து ஊதுகிற, அரசாங்கம் எந்த தீர்ப்பை எழுத வேண்டும் என்று சொல்லுகிறதோ, அரசு இந்த விஷயத்திலே இந்த வழக்கில் நீங்கள் இந்த தீர்ப்பு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள். நான் சொன்னேன் அல்லவா கடந்த வாரத்தில், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் வக்கீலினுடைய அந்த ஒரு மீட்டிங்கிலே பேசுகிற பொழுது, ஒன்றிய அரசு என்னுடைய பெஞ்சுக்கு, ஒன்றிய அரசுக்கு எதிரான வழக்குகள் என்னுடைய பெஞ்சு நான் விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை என்பதாக சொன்னார் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கே இந்த அவல நிலை என்று சொன்னால், எதற்கும் துணிந்து, யாருக்கும் அச்சப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாத, அதாவது மனசாட்சியோடு இதுவரை நீதிகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைமை நீதிபதிக்கே இந்த நிலை என்று சொன்னால், அங்குமிங்குமாக மனங்களை அலைபாயவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான நீதிபதிகளுடைய நிலைகளை நாம் சொல்ல வேண்டியதில்லை.
இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் வருவார்கள் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான்காவதாக சொன்னார்கள், பொய் பேசுகிற, பொய் சாட்சியங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்கள், வக்கீல்கள் நிறைந்து காணப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு வழக்கை கொண்டு நாம் போனாலும் கூட, ஒரு நீதிமன்றத்தினுடைய வாசல் படியை நாம் மிதித்தாலும் அங்கே நம்முடைய வக்கீல் உண்மையை கூட பொய்யாக்கக்கூடிய ஒரு சூழல், பொய்யான செய்தியை கூட உண்மையாக நடந்ததை போன்று ஜோடிக்கக்கூடிய அந்த திறன் இருந்தால், இந்த திறன் யாரிடத்திலே இருக்கிறதோ, பொய்யை உண்மைப்படுத்துகிற, உண்மையை பொய்ப்படுத்துகிற இந்த ஆற்றல் யாரிடத்திலே இருக்கிறதோ அவருடைய வாதம் ஜெயித்து விடுகிறது. இப்படிப்பட்ட சில மனிதர்கள் எல்லாம் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு எச்சரிக்கையும் சொன்னார்கள். ஃபமன் அதரகஹும் மின்கும் ஃபலா யகூனன்ன லஹும் அரீஃபன் வலா ஜாபியன் வலா ஹஸீனன் வலா ஷுர்தியா. இப்படிப்பட்ட நிலையில் உள்ள இந்த மக்களை நீங்கள் பார்த்தால், தலைவர்களை பார்த்தால், பொறுப்பில் உள்ள அமைச்சர் பெருமக்களை பார்த்தால், இவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் உதவியாளர்களாக, காவல் பாதுகாப்பை கொடுப்பவராக, அவருக்கு துணை போகக்கூடியவர்களாக ஒருபோதும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இதுதான் இந்த நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை நாம் இன்றைக்கு பலவராக பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் மீடியாக்களை அதிகமாக பார்த்தவர்கள், எங்காவது தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால், அல்லது தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால், அப்பொழுது பார்த்தால் நாட்டிலே எங்கேயாவது ஒரு படுபயங்கரமான குண்டு வெடிப்புகள், ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவங்கள், அல்லது வேறு வகையான மக்களுடைய மனநிலைகளை மடைமாற்றுகின்ற அந்த ஒரு சூழல் கொண்ட அந்த நிகழ்வுகள், மீடியாக்களினுடைய கவனங்களை திசை திருப்பக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டி அதனுடைய உண்மை என்ன, பொய் என்ன என்பதை கூட சிந்திக்காத மீடியாக்கள் அரசு என்ன செய்தியை ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த செய்திகளை வரவேற்கக்கூடிய அந்த ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பரவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் நாங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை கடினமாக்கி இருக்கிறோம், நாட்டிற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லுகிற ஆளும் வர்க்கத்தினர்கள் எத்தனைய நிகழ்வுகள் புல்வாமா நடைபெற்றிருக்கிறது. இன்னும் அதே போல பகல்காமை அவர்கள் தடுப்பதற்கு துப்பில்லாமல் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது தலைநகரத்திற்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாதாரணமான நகரங்களினுடைய நிலைகள் நாம் என்னவாகும், எப்படி என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் என்ன நடக்கிறது என்பது ஆளும் வர்க்கத்திற்கும் தெரியும், நீதிபதிகளாக இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்களுக்கும் தெரியும், அவர்கள் அரசுக்கு துணையாக, அரசுக்கு எதிராக வாதாடுகின்ற அந்த வக்கீல்களுக்கும் தெரியும் இதில் யார் சரி செய்திருக்கிறார்கள் என்பது. ஆனால் எந்த உண்மையையும், இத்தனை நிகழ்வுகள் நடந்ததல்லவா, பகல்காம் நடந்திருக்கிறது, புல்வாமா நடந்திருக்கிறது, இப்பொழுது தலைநகரத்திலும் நடந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு. ஆனால் இதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லிம் தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்பதாக மட்டும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களை பற்றி, இஸ்லாத்துக்கு எதிரான அந்த நச்சு கருத்துக்களை எப்போதுமே மக்களுடைய மனங்களில் நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளையும் அவர்கள் படித்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டை நாம் எந்த ஒரு நிலையிலும் ஆள முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் வருகிற பொழுது மக்களுக்கு எதிரான, மக்களுடைய உயிர்களை பற்றி கவலைப்படாத அந்த ஆளும் வர்க்கத்தினர்கள் யார் செத்தால் நமக்கு என்ன, நாம் நல்ல விதமாக இருக்க வேண்டும், மக்களுடைய மனநிலைகள் நம்மை பார்த்து சிந்திக்காத அளவிற்கு அவர்களை ஆக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அன்றைய காலத்தை போன்ற ஒரு நீதிபதிகளை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்க முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு 4 ஆண்டுகள் அவர்களுக்கு கழிந்து விடுகின்றன.
ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 4 ஆண்டுகள், ஹிஜ்ரி 17 4 ஆண்டுகள் முடிவு பெறுகின்றன. இப்ப மக்களுடைய நெரிசல் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பள்ளி சிறிதாக இருந்தது. மக்கள் இப்பொழுது அதிகமாக இஸ்லாத்தின் பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து அந்த மஸ்ஜித் நபியின் பக்கமாக மக்கள் எல்லாம் நாளொரு மேனியும் வலுதொரும் வண்ணமுமாக ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மக்களுடைய வருகையை கணித்து பள்ளி வாயிலை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. பள்ளியை எப்படி விரிவுபடுத்துவது? காரணம் என்ன என்றால், பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே சஹாபிகளுடைய வீடுகளாக இருக்கிறது. பள்ளியை சுற்றி, மஸ்ஜித் நபவியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள், பல வீடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வீடுகள் இருக்கின்றன. ஆனால் பள்ளி விஸ்தரிப்பு என்று வருகிற பொழுது அதை எடுத்துக் கொள்வதற்கு எப்படி அரசுக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்திருந்தாலும் கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்கிற காரணத்தினால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள். பள்ளிக்கு அருகிலே இருக்கக்கூடிய யாருடைய வீடுகள் எல்லாம் இருக்கின்றனவோ அத்தனை சஹாபிகளை அழைத்து அனுமதி கேட்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரும் பெரும் சஹாபிகளுடைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது. விஸ்தரிப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி. இப்பொழுதெல்லாம் மக்காவிலே விஸ்தரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் உம்ராவுக்கு செல்லக்கூடிய, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பெருவாரியான ஹாஜிகள் இப்ராஹிம் கலீல் ரோட்டில் தான் அவர்களுக்கு தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பல லாட்ஜுகள், பல ஹோட்டல்கள் இடிப்பதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் துவங்கி இருக்கிறது. இதே போல மஸ்ஜித் நபவி ஹஜ்ரத் உமர் அவருடைய காலத்தில் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது இவர்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள், விரிவுபடுத்த வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்ன அந்த மாத்திரத்தில் 2 சஹாபிகள் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 மகன்களும் உடைய சொன்னார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, எங்களுடைய வீடுகளை நாங்கள் பள்ளிக்கு கொடுத்து விடுகிறோம், நாங்கள் எங்களுக்கு அது எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் பள்ளிக்காக உங்களுடைய வீடுகளை கொடுத்தால் அதற்கு பகரமாக வேறு ஒரு இடம் உங்களுக்கு தரப்படும், அல்லது அதற்கு கிரயமாக என்ன சொல்கிறீர்களோ அந்த கிரயத்தினுடைய தொகையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக நான் சதக்காவாக, தானமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாலும் அதையும் நான் இந்த அரசு நன்றி உணர்வோடு உங்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளும், அதற்கு பிரதிபலன் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட சிறந்ததை தருவான் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 2 மகன்களும் எங்களுக்கு எந்த பிரதிபலனும் தேவையில்லை, நாங்கள் அப்படியே கொடுத்து விடுகிறோம், சதக்காவாக அல்லாஹ்வுக்காக நாங்கள் தர்மம் செய்து விடுகிறோம் என்று சொல்லி விடுகிறார்கள். வேறு சில சஹாபிகள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாத மற்ற சஹாபிகள் தங்களுடைய வீடுகளை கொடுத்து அதற்கு பகரமாக வேறு இடங்களையும் தொகைகளையும் வாங்கி கொண்டார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஊரில் இல்லை, வெளியூருக்கு சென்றிருந்தார்கள். அவர்களுடைய வீடும் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே இருந்தது. வெளியூரில் இருந்து வந்ததும் ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவர்களை அழைத்து பேசினார்கள். பேசிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய வீட்டை பள்ளிக்கு கொடுத்து விடுங்கள், அதற்கு கிரயமாகவோ அல்லது வேறு இடத்தையோ நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது சதக்கா செய்யுங்கள், எது வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒற்றை வரியில் சொன்னார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, நீங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், எங்களுக்கு அமீர், உங்களுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்பது ஷரியத் எனக்கு சொல்லித் தருகிற அதே நேரத்தில் என்னுடைய உரிமையை நீங்கள் பறிக்குகிற பொழுது அதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு என்னுடைய வீட்டை நான் தானமாகவோ கிரயம் பெற்றோ எந்த ஒரு நிலையிலும் நான் தரமாட்டேன் என்பதாக சொல்லிவிடுகிறார்.
உடனே ஹஸரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனசில் நினைத்து கொண்டார்கள், நீ தராவிட்டால் என்ன, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் எடுத்துக்கொள்வேன் என்பதாக சொல்கிறார். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பொழுது மஸ்ஜித் நபவி, அந்த மதீனா நகரத்தினுடைய ஜட்ஜாக நீதிபதியாக இருந்த உபய் இப்னு கஅப் அவர்களிடத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். என்னுடைய வீடு மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் அமீர் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு கொடுப்பதற்கு இஷ்டம் இல்லை, ஆனால் நான் கொடுக்க மறுத்த காரணத்தினால் அமீருல் மோமினீன் அவர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் எடுத்துக்கொள்வேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்கொள் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். உபய் இப்னு கஅப் அவர்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள். இருவர்களையும் அழைத்து பேசிய பொழுது வாதி பிரதிவாதி இரண்டு பேருடைய அந்த வாதங்களையும் பிரதிவாதியத்தையும் கேட்ட உபய் இப்னு கஅப் அவர்கள் ஹஸரத் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹஸரத் உமர் அவர்களே, நான் ஒரு செய்தியை, குர்ஆன் சொல்லி தருகிற ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அந்த செய்தி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபியினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அல்லாஹ் தஆலா நபியினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்கு உத்தரவிட்டார். அப்படி உத்தரவிட்ட அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸுக்கு என்று ஒரு இடம் தேர்வு செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட எல்லை தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த எல்லையினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு யூதனினுடைய வீடு இருக்கிறது. ஒரு யூதனினுடைய வீடு அங்கே இருந்த அந்த சமயத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்திலே போய் கேட்கிறார்கள், உன்னுடைய வீட்டை, இந்த இடத்தில் நான் இறைவனுக்காக பைத்துல் முகத்தஸ் கட்டப் போகிறேன், உன்னுடைய வீட்டை இறைவனுக்காக நீ கொடுத்து விடு, அது குறித்தான கிரயம் நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் தருகிறேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த யூதன் சொன்னான், அப்படியெல்லாம் என்னால் தர முடியாது, நான் இங்கேதான் இருப்பேன், நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்பதாக அவன் பகிரங்கமாக மறுத்து விடுகிறான். மறுத்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீ கொடுக்காட்ட என்ன, அதிகாரம் என்னிடத்துல இருக்குது, உன்னை நான் எப்படி வெளியாக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்திலே சொல்லிவிட்டு வருகிறார்கள். வருகிற வழியிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு வகையை அனுப்புகிறான். என்ன வகை என்றால், எந்த நபிக்கு பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தானோ அதே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், தாவூதே, நீர் இனிமேல் அந்த பைத்துல் முகத்தஸை கட்ட வேண்டாம். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார், எதற்கு யா அல்லாஹ், நீதானே உத்தரவு கொடுத்தாய், உன்னுடைய உத்தரவின் அடிப்படையில் தானே நான் இடத்தை எல்லாம் தேர்வு செய்தேன், கடைசியாக நீ கெட்ட வேண்டாம் என்று இப்பொழுது என்னை தடுக்கிறாயே, என்ன காரணம் என்பதாக கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ் சொன்னானாம், இந்த செய்தி எல்லாம் யார் சொல்லுகிறார், உபய் இப்னு கஅப் அவர்கள் ஹஸரத் அமீருல் மோமினீன் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அல்லாஹ் சொன்னானாம், தாவூதே, எனக்கென்று அமைக்கப்படுகிற வீடானது, அந்த மஸ்ஜிதானது எந்த விதமான ஆக்கிரமிப்பும் இல்லாமல் கட்டப்பட வேண்டும், மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்து அந்த இடத்தில் எனக்கு வீடு கட்டுவதை நான் விரும்பவில்லை, ஆகையினால் அவன் கொடுக்க மறுத்து விட்டான், எனவே அவனை நான் என்னுடைய அதிகாரத்தை கொண்டு நான் பிடுங்குவேன் என்று சொன்னீர் அல்லவா, அப்படி பிடுங்கி அந்த இடத்தில் எனக்கு கட்ட வேண்டிய தேவையில்லை, எனவே உமக்கு கொடுத்த அந்த உத்தரவை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், நீர் இனிமேல் கட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், ரப்பே, எனக்குத்தான் நீ கட்ட வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டாய், அந்த ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பை என்னுடைய மகனாருக்கு கொடு என்பதாக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் உடனே அவருடைய மகனாருக்கு அந்த பொறுப்பை நான் கொடுக்கிறேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுத்தான். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உபய் இப்னு கஅப் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் ஹஸரத் உமர் அவரிடத்தில் சொல்லிட்டு கடைசியாக உமர் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், ஹஸரத் உமர் அவர்களே, சற்று நிதானமாக நீங்கள் முடிவெடுங்கள், அவர் கொடுக்க மறுத்ததினால் அதிகாரத்தை பயன்படுத்தி பிடுங்குவேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நபிமார்களுக்கே அந்த அதிகாரம் இல்லாத பொழுது நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதர், ஒரு நீதிபதி, ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது, எனவே சற்று நிதானமாக நீங்கள் இந்த விஷயத்தை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஹஸரத் உமர் அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது.
உமர் அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உம்மிடத்தில் ஒரு விஷயத்திற்கு நான் தீர்வை நாடி வந்தால், உம்மிடத்தில் ஒரு விஷயத்திற்கு தீர்வை நாடி நான் வந்தா அதை விட கடினமான ஒன்றை எனக்கு கொடுத்து நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்று கோபப்பட்டு விட்டு ஹஸரத் உமர் அவர்கள் போய் விடுகிறார்கள். இதுக்கு அடுத்து என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்ப அவரால் எடுக்க முடியாது. இப்னு அப்பாஸ் அவருடைய வீட்டை அவரால் அபகரிக்க முடியாது. ஏனென்றால் அபகரித்து இடத்தை கெட்டுவதற்கு அல்லாஹ்வே தடை விதித்திருக்கிற பொழுது, எனவே இப்னு அப்பாஸிடம் இருந்து அபகரிக்க முடியாது என்கிற ஒரு தீர்ப்பு தான் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமரை நோக்கி போகிறார்கள். போன உமர் அவர்களை அழைக்கிறார்கள், அமீருல் மோமினீன் அவர்களை இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள். அழைத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய வீட்டை அபகரிக்க முடியாது என்கிற உரிமை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் வழக்கு தொடுத்தேன். ஆனால் நீங்கள் நீதிபதியிடம் ஆவேசப்பட்டு விட்டு என்னிடத்திலும் நீங்கள் சொன்னீர்கள், உம்முடைய வீடும் வேண்டாம், நிலமும் வேண்டாம், உம்முடைய வீடு வேண்டாம், ஒரு நிலமும் வேண்டாம், ஒருபோதும் இந்த அரசாங்கம் உம்முடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யாது என்று சொல்லிவிட்டு போனீர்கள் அல்லவா? இந்த உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வழக்கு தொடுத்தேன். மஸ்ஜிதுன் நபவியை விரிவுபடுத்துவதில் உங்களை விட அதிகம் ஆசை கொண்டு அதற்குறித்தான காலம் எப்பொழுது வரும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மனிதர்களில் இந்த இப்னு அப்பாஸும் ஒருவன். ஆகையினால் என்னுடைய வீட்டை நீங்கள் அல்லாஹ்விற்காக நான் சதக்கா செய்து விடுகிறேன், அதற்கு பகரமாக நீங்கள் எனக்கு ஒரு சல்லி பைசாவோட தர வேண்டாம் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மஸ்ஜித் நபவிக்கு தனக்காக இருந்த அந்த வீடு, நிலங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சதக்காவாக கொடுத்து விட்டார்கள். இது போன்ற ஒரு நீதமான ஒரு நீதிபதியை இந்த உலகத்தில் இனிமேல் பார்க்க முடியுமா என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மனசாட்சி உள்ள சில மனிதர்களை காண முடியும். ஆனால் அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. எனவே நான் சொல்ல வருகிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட நீதிபதிகள் எல்லாம் வருவார்கள். அப்படி வருகிற அந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய கடமைகளை, நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில் கவனமின்மையோடு இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அரைத இன்ஜா ரஜுலுன் யுரீது அஹத மாலி, எனக்கு உரித்தான ஒரு பொருளை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு ஒருவன் வந்தால் அவனிடத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தூதிஹி மாலக்க, அப்படி ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவன்கிட்ட உன் பொருளை கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, அவன்கிட்ட நீ போராடு என்பதாக சொன்னார். உடனே அந்த சஹாபி கேட்டார், நான் அவன்கிட்ட போராடும் போது எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்னுடைய நிலை என்ன? ஒண்ணு அவன் என்ன கொன்னுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனிடத்துல நான் எதிர்த்து போராடுகிற பொழுது அவன் என்னை கொன்று விட்டால் என்னுடைய நிலை என்ன என்பதாக கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உரிமையை பறிக்க வருகிற பொழுது நீ போராடி அந்த போராட்டத்தில் உனக்கு உயிரே போய்விட்டாலும் நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவனாக ஆகிவிடுகிறாய் என்பதாக சொன்னார். உடனே இந்த மனிதர் மாத்தி கேட்டார், அவன் என்ன கொண்டுட்டா நான் ஷஹீது, அவன் என்ன கொண்டுட்டா நான் ஷஹீது, அதே நேரத்தில் அவனை நான் கொண்டு விட்டால் என்னுடைய நிலை என்ன, அவனுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள், உன்னை அவன் கொண்டு விட்டால் நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுகிறாய், அதே நேரத்தில் அவனை நீ கொண்டு விட்டால் ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்துக்குத்தான் போவான், உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்பதாக சொன்னார். அப்படியானால் நான் சொல்ல வருகிற செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய உரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்முடைய உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்மால் எந்த அளவிற்கு போராட முடியுமோ அந்த அளவிற்கு நாம் போராட வேண்டும். போராடுவதோடு மட்டுமல்லாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ்விடத்துல நம்ம பொறுப்பை கொடுத்துறோம்.
அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பொறுப்பை கொடுக்க வேண்டும். ரப்பே, என்னால் முடிந்த அளவிற்கு நான் போராடி விட்டேன், இதிலே நல்ல முடிவை கொடுக்க வேண்டியது நீதான் என்கிற ஒரு பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இன்னஹா சதகூனு பாதி அஸரத்துன் வ உமூருன் துன்கிரூனஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு நடக்க ஒரு செய்தியை 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து கொண்டு சொன்னார்கள். என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்திலே நடைபெறும் என்று சொன்னார்கள். என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் உங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலான சுயநல போக்கும், அதே நேரத்தில் நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களும் இந்த உலகத்தில் நடைபெறும் என்பதாக சொன்னார். உடனே இதை கேட்ட அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அந்த காலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் கைஃப தஅமுரு மன் அத்ரக மின்னா ஸாலிக, அந்த காலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅத்தூனல் ஹக்க அல்லதி அலைக்கும் வ தஸஅலூனல்லாஹ அல்லதி லக்கும். அலைக்கும், உங்களுக்கு உரித்தான அந்த ஹக்கை நிலைநாட்டுவதில் நீங்கள் போராடுங்கள், போராடிவிட்டு அப்படியே இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உரித்தான உரிமையை தக்க வைத்து தருமாறு, பாதுகாத்து தருமாறு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு விடுங்கள், பொறுப்பை கொடுத்து விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் சொல்ல வருகிற ஒரு செய்தி என்ன என்றால், இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு கணக்கெடுப்பு தான், ஒரு சீர்திருத்தம் தான் SIR என்று சொல்லக்கூடிய இந்த கணக்கெடுப்பு என்பது அதனுடைய பிரதிபலிப்பை இன்றைக்கு பீகாரிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுவார்கள் என்பதை பார்த்து பார்த்து ஆய்வு செய்து அவர்கள் எல்லாம் வாக்காளர் லிஸ்டில் இருந்து இன்றைக்கு களையெடுத்தார்கள். இன்றைக்கு தன்னுடைய அதிகார போக்கை அங்கே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம் அல்லவா மீடியாக்கள், இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இது. இந்த ஓட்டர் மிஷின் இருக்கிற வரை இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். ஏனால் இதை ஆரம்பித்த அமெரிக்காவே ஒரே தேர்தலில் இதை கைவிட்டுருச்சு. ஆகா, இது பெரிய களவாணித்தனமாவில் இருக்குது, இது இந்த நாட்டுக்கு பொருந்தாது என்று பழைய அந்த பேப்பரையே கொண்டு வந்து, அதனாலதான் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் சொன்னார், பள்ளியாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய பெயரை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. அவர் சொன்னார், பழையபடி பேப்பர்ல வாக்களிக்கிற ஒரு உரிமை இந்த நாட்டில் கொண்டு வரப்படுமையானால் இன்றைக்கு ஆளுகிற பார்ட்டி ஒரு இடத்தில் கூட ஜெயிக்க முடியாது என்று அந்த கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவரை இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் நடந்தாலும் நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, நம்முடைய பகுதிக்கு வருகிற பொழுது இந்த பகுதியில் உள்ள வாலிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டு அந்த படிவங்களை வாங்கி நீங்கள் நிரப்பி கொடுங்கள். அதே நேரத்தில் யாருடைய பெயரும் விடுபட்டு விடாத அளவிற்கு வாக்குரிமை செலுத்துவதற்கு தகுதியான ஒரு ஆணோ பெண்ணோ நம்முடைய மஹல்லாவில், நம்முடைய ஜமாத்தில், நம்முடைய வட்டாரத்தில் யாரும் விடுபட்டு விடாத அளவிற்கு ஜமாத்தும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த வாலிப தம்பிகளும் சகோதரர்களும் அதிலே கவனமாக ஈடுபட வேண்டும். அதே போல தாய்மார்கள் தங்களுடைய போட்டோக்களை அதை ஒட்டுகிற பொழுது தங்களுடைய இதையும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பாக சொல்லி இருக்கிறது, தங்கள் பெண்மணிகள் முதல்ல அவனுடைய கணக்கை நம்மளை குறி வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆகையினால இதை ஒரு காரணம் காட்டி நம்முடைய வாக்குரிமை பறித்து விடாத அளவிற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். எதற்கென்று சொன்னால், தாய்மார்கள் தங்களுடைய போட்டோக்களை ஒட்டுகிற பொழுது காது தெரிகிற மாதிரி, தலையும் காதும்
தெரிவதை போன்ற போட்டோக்களை எடுத்து வைத்துக் கொள்ளும். ஏன்னா நம்ம ஸ்கார்ப் போடுகிற பொழுது காதெல்லாம் முழுமையாக மறைத்துவிடும். இதை காரணமாக காட்டி அவர்கள் நம்முடைய வாக்கு லிஸ்டிலிருந்து நம்முடைய உரிமையை பறித்துவிடக் கூடாது. எனவே முடிந்தவரை எவ்வளவு கவனமாக இருந்து செயல்பட முடியுமோ அந்த அளவிற்கு கவனமாக இருந்து செயல்பட்டு நம்முடைய வாக்குரிமையை நாம் நிலைநிறுத்துவோம். எல்லாவற்றையும் போராடி நாம் பெற்றாலும் கூட ஒரு பக்கம் நம்முடைய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபக்கம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாற்றி அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்வோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை உலக அளவிலே அல்லாஹ் தஆலா எப்படி மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறானோ இறுதி காலம் வரை அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்திற்கு கொடுத்தல் புரிவான. அதை ஏற்று வாழுகிற நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.